எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இன்ட்ரோ வீடியோவா இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னைக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன் சார்பா நம்முடைய இன்ஸ்டியூஷனோட ஐடி கார்டு கொடுக்க போறோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணிருக்கிற வந்து ஃப்ரேம் ராஜ். இவர் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். பிஏ தமிழ், ஐ மீன் தமிழ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காரு. செய்தி வாசிப்பாளர் ஆகணுன்றது அவருடைய சின்ன வயசுல கனவா இருந்திருக்கு. ஸோ அவர் நம்ம இன்ஸ்டியூஷனை நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கும், அதை கடந்து நம்ம இன்ஸ்டியூஷன் மேல ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இன்ஸ்டியூஷனை ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஐடி கார்டு கொடுக்கறது தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த ஐடி கார்டு கொடுத்த பிறகு அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறோம் இந்த இன்ட்ரோ வீடியோவா. ஸோ அதெல்லாம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிரேம்ஜிக்கு நம்ம இன்ஸ்டியூஷன் சார்பா ஐடி கார்டு கொடுத்துடலாம். ஓகே, இல்லைங்க பிரேம்? தேங்க்யூ சார். ஓகே, அப்படியே கழுத்துல மாட்டிக்கோங்க. சரி, இப்ப பிரேம்ஜிக்கு வந்து ஐடி கார்டு கொடுத்துட்டோம். அவரு எப்படி எந்த வயசுல அவருக்கு அந்த லட்சியம் வந்தது, எப்படி நம்ம இன்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுத்தாரு, எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படின்றது நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ இதுக்கப்புறமே நான் போடுறேன். கேள்வி கேட்கிறேன், அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் பிரேம். வணக்கம் சார். எங்க இருந்து வரீங்க நீங்க? மதுரையில இருந்து வரேன். மதுரை பக்கமா இல்ல மதுரை எதனா? மதுரையில இருந்து பாலமேடுக்கு பக்கத்துல ஒரு டி நாயக்கன்பட்டி ஒரு கிராமத்துல இருந்து வரேன். ஓகே ஓகே ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ தமிழ் சார். மதுரையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே. சரி, நீங்க இப்போ செய்தி வாசிப்பாளருக்காக நம்ம இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த செய்தி வாசிப்பாளர் ஆகணும்ன்ற ஒரு கனவு எப்ப உருவானது? எனக்கு வந்து செய்தி வாசிப்பாளர் கனவு வந்து சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு கனவு சார். ஸ்கூல்ல வந்து பிரேயர்ல வந்து நியூஸ் வாசிக்கிறது எல்லாமே அதர் ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க. நான் இருந்தாலும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி மற்ற டீச்சர்ஸ்ட வந்து கேட்டு நான் வந்து அந்த வேலையை வந்து எனக்கு ஒரு லட்சியமா எடுத்து எனக்கு வந்து ஒரு ப்ரொபோஷனா எனக்கு ஒரு என்னோட லவ், ஐ மீன் லவ்னு சொல்லுவாங்கல்ல, காதல்னு சொல்லுவாங்க, தீராத காதல். அது வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டு அவங்க பண்ண வேண்டிய வேலையை வந்து நான் வந்து அவங்களுக்கு அவனோட இடத்துல இருந்து நான் வந்து பண்ணுவேன் சார். மற்றவங்க பண்றது எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த வாய்ப்பை நீங்க வாங்கி பண்ணுவீங்க அந்த பிரேயர் டைம்ல செய்தி படிக்கிற மாதிரி. ஆமா, அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஆசை புரிஞ்சுக்கிட்டு அவனுங்களும் சரி எனக்காண்டி விட்டு கொடுத்துருவானுங்க சார். சரி சரி சரி. அதுவும் இல்லாம இதை பத்தி என்னோட டீச்சர்ஸ்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு வந்து நியூஸ் வாசிக்கணும் மேம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து நான் 12th படிக்கிறப்போ வந்து நம்ம நிறைய சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து எப்படி எந்த மாதிரி நியூஸ் ஆங்கர் ட்ரைனிங் ஆறுது அப்படின்னு சொல்லி தேடினேன் சார். அப்போ வந்து நம்ம சேனல் வந்து எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூட்னு ஒரு சேனல், நீங்க வந்து வீடியோ பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணது உங்ககிட்ட தான். மத்த எந்த சேனல் மேல நம்பிக்கை வரல. இத பத்தி எங்க டீச்சர்ஸ் சொன்னோன்னா இந்த மாதிரி அப்புறம் வந்து எனக்கு ஜேர்னலிசம் படிக்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் என்கொயரி பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், எதுவுமே இல்ல. ஒன்லி எஃப்எக்ஸ் பார்த்தது நம்மள பாத்தீங்க, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. ஆமா சார். ஓகே. அப்ப இப்போ +2 முடிச்சதுக்கு அப்புறமே? ஆமா சார். அப்பதான் நான் வந்து தேடல, அப்பதான் உருவானேன். அப்போ வந்து கனவு இருந்துச்சு. எந்த டைம்ல நீங்க நம்ம வீடியோவை பாத்தீங்க? வீடியோ வந்து டிகிரி கம்ப்ளீட்டட். ஆமா சார். டிகிரி படிச்சிட்டு இருக்கும் போதால அதுக்கு முன்னாடியா? இல்ல, டிகிரி 12th படிக்கிறப்ப தான் சார். 12th படிக்கும்போது பாத்துட்டீங்க. அப்பதான் நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா 12th முடிச்சோம்னா எண்ட் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ண போறோம் என்னன்னா எனக்கு ஜேர்னலிஸ்டம். ஏன்னா நான் நியூஸ் ஆங்கர் சொன்னோன்னா எங்க டீச்சர்ஸ் ஃபுல்லா நீ வந்து பிஏ ஜேர்னலிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு கோர்ஸ், ஐ மீன்ஸ் உன்னோட பாதையை வந்து நீயே தேர்ந்தெடுக்க சொன்னோன்னா, இந்த மாதிரி சார் வந்து ஒரு எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காரு மேம் அப்படின்னு டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து அதை பத்தி நீ வந்து பிஏ தமிழ்னா ஜேர்னலிசம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப படிக்க பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்கூல்லயோ டீச்சர்ஸ்ல வந்து கட்டுரை போட்டி இந்த மாதிரி பேச்சு போட்டின்னு கலந்துக்கிறதும் வழக்கமானதான் எங்க ஸ்கூல்ல வந்து இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல வந்து நான் நல்லா ஸ்பீச் பண்றதுக்காண்டி எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. தனியா எங்க ஆர்ட்ஸ் குரூப்னு எனக்கு வந்து ஒரு சீல்டு வந்து எங்க மேடம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க, ஹெச்ஓ மேம் வந்து. ஓகே ஓகே. அது வந்து என்னோட லைஃப்ல வந்து அதனாலதான் வந்து டிகிரில வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சீங்க. என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க. பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க. அதுவும் உங்ககிட்டயும் ஒரு டைம் என்கொயரி பண்ணீங்க சார், ஜேர்னலிஸ்ட் பண்ணலாமா இல்ல பிஏ தமிழ் பண்ணலாமா உங்ககிட்ட கேட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு எது வருமோ உங்களுக்கு பிடிச்ச டிகிரி வந்து எடுத்து பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, இப்போ வந்து மீடியால வந்து எனி டிகிரி எலிஜிபிள் தான். ஜெர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தது ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், ஜெர்னலிசம் படிச்சிருக்கணும், மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு. இப்ப அதெல்லாம் கடந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், அது சார்ந்த நாலேஜ் இருந்தா போதுன்ற அளவுதான் இருக்காங்க. ஓகே. சோ இப்போ இதெல்லாம் என்கொயரி பண்ண ஒரே ஃபிக்ஸ் நம்ம சேனல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சோ அதே மீறி ஒரு அதீத நம்பிக்கை நம்ம சேனல் மேல ஏன் வந்தது? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? காரணம் எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் வேணும்னா அதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடம் பிடிக்கிற சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஏன்னா அப்பா வந்து என்ன அப்படிதான் வளர்த்திருக்காரு.
ஆமா, அதனால வந்து உங்க மேல வந்து நீங்க பேசுற பேச்சு, அதுவும் இல்லாம நீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு வெளியே போற ஸ்டூடெண்டோட வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. இப்ப வந்து சென்னையில வந்து எத்தனையோ இன்ஸ்டியூட் வந்து இருக்கு. ஒரு 100 ஸ்டூடெண்ட் 150 ஸ்டூடெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட் படித்தாலும் 10 ஸ்டூடெண்ட் படிச்சாலும் அவங்க 10 பேருமே பிளேஸ்மெண்ட் ஆகிறது வந்து ஒரு மிகுந்த நம்பிக்கையை வந்து இருந்தது. நிறைய பேர் அதிகமா காரதை காட்டிலும் நம்ம குறைஞ்ச ஒரு 4-5 பேர் வந்தாலும் அவங்க வர்றவங்க வந்து ஒரு நல்ல தகவல் அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது வந்து உங்க மேல வந்து மிகுந்த ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்துச்சு சார். ஓகே 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 சரி ஓகே. இப்போ வந்து நீங்க செய்தி வாசிப்பாளருக்கு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த மாசம் தான். இன்னும் 3 மாசத்துக்கு மேல ஆஃப்லைன்ன்றதுனால 3 மாசத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட முடியும். ஆன்லைன் இருந்தா வருஷ கணக்கா கூட போகும். ஏன்னா ஒரு வருஷம் எல்லாம் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இப்போ பிரபாகர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா கிளாஸ் வந்துட்டு தான் இருந்தாரு. ஓகே, இப்பதான் பெரிய சேனல்ல நியூஸ் டேல லான்ச் ஆயிருக்காரு. அந்த மாதிரி ஆனா ஆஃப்லைன் போது அவர் ஆன்லைன்ல பண்ணாப்ல, அடிக்கடிக்கு சும்மா எப்பயாவது நேர்ல வரும்போது தான் பண்ணுவாப்ல. நீங்க ஃபுல் டைம் ஆஃப்லைன் பண்றதுனால கண்டிப்பா 3 மாசத்துல உங்களை நான் மோல்ட் பண்ணிட முடியும். நீங்க கொஞ்சம் உடம்பு போடணும். கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு போட்டுட்டீங்கன்னாவே அதுக்குள்ளவே நான் ப்ராப்பரா உங்களை ப்ரொஃபஷனலா ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்க ஃபியூச்சர்ல செய்தி வாசிப்பாளராக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.